தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ச்சியை தடுக்க திமுகவும் அதிமுகவும் ரகசிய வியூகம் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி அதிமுக பொதுச் செயலராகியுள்ள பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு வழங்கினார். ஆனாலும் சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை பன்னீர்செல்வத்திற்கே வழங்கப்பட்டது. அதை உதயகுமாருக்கு ஒதுக்க கோரி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அதிமுக போராடியது. இந்நிலையில் திடீரென அதிமுகவின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பேச அடுத்த நாளே உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்கப்பட்டது. இது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவின் இடத்தை பிடிக்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வெளிப்படையாகவே பேசி வருகின்றன. கடந்த 2021 தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பின் அதிமுக பாரதிய ஜனதா உறவு மோசமடைந்தது. 2022 பிப்ரவரியில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்தே போட்டியிட்டது. அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி திமுக அரசை ஒரு கட்டத்துக்கு மேல் விமர்சிக்க முடியாது, சொல்லப்போனால் நமக்குள் நடப்பதெல்லாம் பங்காளி சண்டைதான், வேறு சக்திகள் தமிழகத்தில் வளருவதை தடுக்க வேண்டும் என சட்டசபையிலும் வெளியிலும் பேசினார். அதாவது எக்காரணம் கொண்டும் இரு கட்சிகளுக்கும் இடையே பாரதிய ஜனதா வளர்ந்துவிடக் கூடாது என்பதுதான் அவருடைய பேச்சின் சாராம்சம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தமிழகத்தை திமுக ஆள வேண்டும் அல்லது அதிமுக ஆள வேண்டும், மற்றவர்களை அனுமதிக்க கூடாது என சட்டசபையில் பேசினார். இந்நிலையில் தமிழக அரசியலில் 2வது இடத்தை பாரதிய ஜனதா பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள், கொடநாடு கொலை, கொள்ளை வழக்குகளில் ஆரம்பத்தில் காட்டப்பட்ட வேகம் இப்போது இல்லை என்றும் கூறப்படுகிறது. நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகளில் அதிமுக கேள்விகள் எழுப்ப அதற்கு முதல்வர், அமைச்சர்கள் பதிலளித்ததும் அதிமுகவினர் அமைதியாக அமர்ந்து விடுகின்றனர். எம்ஜிஆர் குறித்து திமுக துணை பொதுச் செயலர் ராசா மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். ஜெயலலிதா இருந்திருந்தால் ராசா மன்னிப்பு கேட்கும் வரை உக்கிரமாக போராட்டங்கள் நடந்திருக்கும். ஆனால் பெயரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு விஷயத்தை அப்படியே முடித்துவிட்டார் பழனிசாமி என அவர்கள் கூறினர். அண்ணாமலையின் அதிரடி அரசியலால் இனி தமிழக அரசியல் களம் திமுக பாரதிய ஜனதா என மாறிவிடும். இதை தடுக்கவே திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக பேரத்தில் ஈடுபட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.